ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபிங்கர் டிசைன்ஸில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் ரெஃபரன்ஸ் தாண்டி அந்த நம்ம ஒரு பார்ட் 2 ஃபிங்கர்ஸ் வீடியோ பேக்கில் பார்த்துருக்கோம். நம்ம அதுக்கு கீழே கரெக்டாக ஸ்லீப்பிங் லைன் போட்டு நான் டிவைட் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டேன். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான், நேற்று வீடியோஸ்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பென்சில் ட்ரா பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், இல்லை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபிங்கர் ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் தின் லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டுட்டு மறுபடியும் டபுள் லேயரில் தின் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் பெருசாக இருக்கப்போ உள்ளே எவ்வளோ குட்டி ட்ரையாங்கிள் போட முடியுமோ அவ்வளோ குட்டி ட்ரையாங்கிள் போட்டுருங்க. போட்டுட்டு லாஸ்ட் குட்டி ட்ரையாங்கிளுக்கு மட்டும் போல்டிங் கொடுத்தா போதும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. இது ஒரு வகையான கிரிட்டு மாதிரி தான் வரும். அதுவும் உங்களுக்கு அந்த டிசைனும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. டபுள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு வி மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் கிரிட்டு, ஒன்றுமே இல்லாத ஒரு கிரிட்டு ஃபார்ம் பண்ணி சென்டரில் ஒரு டாட் வைக்க போகிறோம். ஒரு லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணி, இது ஒரு வகையான கிரிட்டு. நம்மக்கிட்ட கிரிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்ட் 4 வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்டரில் நல்லா ஒரு சிங்கிள் லைன் வச்சு ஒரு ஸ்மால் வைன், அப்படியே ஹைட் கம்மி பண்ணி வைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிடுங்க. கீழே பார்டர்ஸ்க்கு அது போல்ட் லைன் கொடுத்துட்டு ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு கொடுத்து ட்ரா பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃபிங்கர்ஸ்க்கு. இதை அவங்க ஃபிங்கர் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து மறுபடியும் நம்ம மேலே போட்ட ஒரு பார்டரை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கருக்கு உண்டான ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த யூ ஷேப் வரலைன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயே ட்ரா பண்ணிவிட்டும் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு போல்ட் லைன் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து உள்ளே போல்ட் லைன் கொடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது நான் ப்ராக்டிஸ் இருக்கனால நம்ம ஒரு தின் லைன் கொடுத்து அதிலே கீழே ஒரு போல்ட் லைன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த ஹம்ப்பு கீழே போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், எந்த ஒரு டிசைனும் டச் ஆகாமல் இருக்கணும், அப்போ தான் கொசன்னு ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் பேக் விட்டு தள்ளி விட்டு தான் ட்ரா பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதில் சிம்பிளாக நம்ம எந்த டிசைனும் ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஒரு நல்ல கேப் விட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தின் லைன் ட்ரா பண்ணி ஒயின் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறதா இருந்துச்சுன்னா சென்டரில் டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து இந்த சைடு அந்த சைடு ஹம்ப்பு கொடுத்து நீங்கள் சிம்பிளாக இருக்குன்னா ஒயின் கொடுத்து அதில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். கீழே பார்டர்ஸ்க்கு 4 லைனில் தின் லைன்ஸ் ட்ரா பண்ணி சென்டரில் போல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயருக்கு ஹம்ப்பு பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இப்போ சென்டரில் வி மாதிரி நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி மேலே கொஞ்சம் இடம் கீழே கொஞ்சம் இடம் விட்டு சென்டரில் இந்த டிசைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே மறுபடியும் டபுள் லேயரில் அதே மாதிரி வி ஷேப்பில் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஹம்புக்கு டாட் வச்சு டெக்கரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உள்ளே நம்ம எல்லாத்துக்கும் கிரிட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த கிரிட்டுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே கேப் விட்டு போட்டாலும் ஒன்றுமே தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபிங்கர்ஸில் அவ்வளோ இடம் இருக்காதனால நான் போடுற மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி பார்த்தேன், நீட்டாக இல்லை. அப்புறம் தான் நம்ம எப்போ போல் நம்ம கிரிட்டு போட்டிருப்போங்கள்ல, லைனு டாட்டு லைனு, அந்த கிரிட்டை நான் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்க்குறக்கு நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த டிசைனே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டுடலான்ட்டு அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அதுக்கே போட்டேன். நம்மக்கிட்ட இந்த கிரிட்டுக்குன்னு தனி செப்பரேட் வீடியோஸே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரிட்டெல்லாம் எப்படி போடுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படிங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அதே கிரிட்டே கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ நீட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு.
இப்போ லாஸ்ட்டில் கீழே எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு வி ஷேப் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு தின் லைனில் வி ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப் ட்ரா பண்ணி மேலே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணனால நீங்கள் கீழே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவங்க கை ப்ராடாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் லேயரில் கொடுக்கறதுக்கு பதிலாக டபுள் லேயரில் கொடுத்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி தான் 4 லைன் தின் லைன் ட்ரா பண்ணி சென்டர் லைன் 2 லைன்ஸ்க்கு வந்து போல்டிங் கொடுத்துட்டு லாஸ்ட் லைன் ஹம்ப் கொடுத்துட்டு சென்டர் கொஞ்சம் கேப்பை விட்டு வந்து லைன் ஸ்லீப்பிங் தின் லைன் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து ஒயின் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். இந்த டிசைன்ஸ் இந்த ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் நெக்ஸ்ட்டு ஒயின் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்களும் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், பிரைடல் கோன், நெயில் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அவைலபிள் நம்மள்ட்ட இருக்குது. ரீசெல்லர்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து அதை ஒரு பார்டராக க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் கீழே அதே மாதிரி ஒரு பார்டரை க்ரியேட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த மாதிரியும் சிம்பிளாக ஒன்றுமே இல்லாத ட்ரா வச்சு நம்ம வந்து ஒரு பார்டர் லைன்ஸும் நம்ம ஒயினும் தெரிஞ்சால் மட்டுமே அதுலேயும் வந்து நம்ம ஃபிங்கர் ஸ்டா வந்து ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸில் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை ஒரு பாதிக்கு கீழே வந்து ஒரு சிங்கிள் தின் லைன் ட்ரா பண்ணி ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரில் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹம்ப்பு கொடுத்துருங்க. ஒரு ரோஸு ஸ்மால் ரோஸஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட பேசிக் ஃப்ளாரல்ஸ் கூட நம்மகிட்ட செப்பரேட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து அதுக்குள்ளே போல்டிங் கொடுத்துட்டு மேலே அவுட்லைனுக்கு வந்து போல்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சென்டருக்கு வந்து போல்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட பேசிக் டு பிரைடல் ஃப்ரீ மெஹந்தி ஆன்லைன் கிளாஸஸில் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் ஆகி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குன்னா நீங்களும் ஃப்ரீயாகவே என்னோடய பேஜில் பேசிக் டு பிரைடல் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நீங்களும் ஃப்ரீயாக மெஹந்தி கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு போடுங்க. இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாரல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ஃப்ளாரல் கொஞ்சம் ஹேண்டு கீழே கேப் இருக்கும்ல அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி ஒயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம கேப்புக்கு வந்து கேப் போட்டுருவோம்ல மெஹந்தியில் அதில் வந்து பெருசாக வந்து நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. இதே சென்டரில் இருந்து மேலே உங்களுக்கு கேப் இருக்குன்னா நீங்கள் மேலேயும் வந்து ஒயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு போல் லைன் வந்து கொடுத்துருங்க. ஒரு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு போல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி அதில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க. எதுலேயுமே ஒரு டிசைன் இப்போ ஒரு கிரிட்டு முடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஃபில்லர்ஸ் முடிக்கிறதா இருக்கட்டும் அந்த கிரிட்டை முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் ஒரு கிரிட்டு வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வஸ்திக் பார்டர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். நம்ம ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து ஸ்வஸ்திக் பார்டருக்கு எப்படி கொடுக்குறதுனா அதை போல்ட் பண்ணி இந்த மாதிரி டபுள் லேயர் கொடுக்காமே வந்து சிங்கிள் லைன்லேயும் வந்து ஃபுல்லாக எல்லா 4 சைட்ஸும் வந்து நம்ம இந்த மாதிரி போல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீப்பிங் லைன் கொடுத்து ஸ்வஸ்திக் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். இப்போ கீழே வந்து 3 லேயரில் வந்து தின் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயரில் ஹம்ப் கொடுத்துட்டு இந்த சைடு அந்த சைடு ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஹைட் பை வைஸில் நம்ம வந்து ஒயின் கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ட்ராவும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வந்து இது போடவே வராது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களோ அந்த டிசைன்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெஃபரன்ஸில் ட்ரா பண்ணி 4 லைனில் தின் லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் போல்ட் லைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இல்லை சென்டரில் போல்ட் லைன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் தின் லைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட்ஸ் பார்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோங்களா அதே மாதிரி டாட்ஸ் பார்டர் கர்வ் லைனு ஒரு தின் லைன் போல்ட் லைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்துருக்குல்ல, அது கிரிட்டாக கொடுக்காம ஜிக்ஜாக்கை லைனில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.